குடியாத்தம் அருகே தாய்க்கு வேலை மறுக்கப்பட்டதை தட்டி கேட்ட மகன்கள் பிளேடால் வெட்டப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தை அடுத்த கூடநகரம் பகுதியை சேர்ந்தவர் சிவகாமி. இவர் கட்டிட தொழிலாளியாக பணியாற்றி வருகின்றார். இவர் வேலை செய்து வந்த இடத்தில் நேற்று சனிக்கிழமை கூலி தந்துவிட்டு நாளை முதல் வேலைக்கு வர வேண்டாம் என அமரேசன் என்பவர் கூறியுள்ளார். இதனால் வருத்தத்துடன் வீட்டுக்கு சென்ற சிவகாமி இது குறித்து மகன்கள் ஜெபராஜ், ஜெயராஜ் ஆகியோரிடம் தெரிவித்துள்ளார். இது குறித்து 2 மகன்களும் அமரேசனிடம் கேட்டுள்ளனர். அப்போது ஏற்பட்ட தகராறில் அமரேசனும் அவரது மகன் பிளின்ட் இருவரும் சேர்ந்து ஜெயராஜ், ஜபராஜ் ஆகிய இருவரையும் தாக்கியதாக கூறப்படுகின்றது. இரு தரப்பையும் அங்கிருந்தவர்கள் சமாதானப்படுத்தி அனுப்பியுள்ளனர். சிறிது தூரம் சென்ற ஜெயராஜ், ஜபராஜ் ஆகியோரை அமரேசனின் மகன் பிளின்ட் பிளேடால் ஜெயராஜ் கழுத்து, தலை என பல இடங்களில் தாக்கியுள்ளார். இதில் பலத்த காயமடைந்த ஜெயராஜ் மற்றும் ஜபராஜ் இருவரும் குடியாத்தம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இதில் ஜெயராஜ் மட்டும் மேல் சிகிச்சைக்காக வேலூரில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். இதனிடையே பொதுமக்கள் தாக்கியதில் காயமடைந்த பிளின்டன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார். இது குறித்து குடியாத்தம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.